நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.2 கொஷின் பாருங்கள். வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டர்களை பயன்படுத்தி பின்வருவனவற்றை நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஏ ஈக்குவல் பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், பி ஈக்குவல் சி காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ் சி. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், சி ஈக்குவல் ஏ காஸ் பி ப்ளஸ் பி காஸ் ஏ. சரிங்களா? அப்போ இந்த 3 சப்டிவிஷன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ 3 சம் எப்படி போட்டோமோ அதே போல் தான் இதுவும் வந்து முக்கோணம் வந்து ஆட் பண்ணி நம்ம போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போது கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்து எழுதியாச்சு. முக்கோணம் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது இது ஏ பி சியா. முக்கோணம் ஏபிசி போட்டாச்சு. வெக்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஏபின்னும் போது இங்கே சி வெக்டர்னு எடுப்போம், பிசின்னும் போது இங்கே ஏ வெக்டர்னு எடுப்போம், சிஏன்னும் போது இங்கே பி வெக்டர்னு எடுப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, காஸ் சி கொடுத்துருக்காங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா காஸ் சி காஸ் பி அப்படின்னும் போது இதுக்கான கோணம் பாருங்கள், காஸ் சின்னா கோணம் இங்கே வருமா. அப்போது இது எப்படி எழுதுவோம், 180 டிகிரிலேருந்து லெஸ் பண்ணணும். 180 டிகிரி எடுத்த பைன்னு மென்ஷன் பண்ணுவாங்களா? அப்போது பை மைனஸ் சியா. அப்போ பை மைனஸ் சி. அடுத்து பாருங்கள், காஸ் பி கொடுத்துருக்காங்களா? அப்போது காஸ் பி அப்படின்னும் போது கோணம் பார்த்தீங்கன்னா இங்கே வருமா. கோணம் இங்கன்னும் போது என்ன வரும், பை மைனஸ் சியா. அவங்க பி இருக்கிறதுனால பை மைனஸ் பி கோணம். சரிங்களா? அப்போது இதில் பொதுவான சமம் பண்ண நமக்கு தெரியும், ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் 0வா. இப்போது இந்த டீஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஏபிக்கு வந்து சி வெக்டர், பிசிக்கு பார்த்திங்கன்னா ஏ வெக்டர், சிஏக்கு பார்த்திங்கன்னா பி வெக்டர். இது ஆர்டராக எழுதும் போது நமக்கு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர்னு வருமா, ஈக்குவல் 0. நம்ம கொஷினில் ஃபஸ்ட்டு இதாக கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏ மட்டும் இந்த ஏ வெக்டர் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த பி வெக்டர் சி வெக்டர் இந்த பக்கம் போச்சுன்னா ஏ வெக்டர், இந்த ப்ளஸ் பி வெக்டர் இந்த பக்கம் வச்சு மைனஸ் பி வெக்டர் ஆகும், ப்ளஸ் சி வெக்டர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் சி வெக்டர் ஆகுமா. இப்போ முன்ன சமம் போட்டோம்போது வந்து காமனாக நம்ம வெளியே எடுக்க மாட்டோம் மைனஸை. ஏன்னா இங்கே முன்னாடி நம்ம வெளியே எடுத்தாலுமே ஃபைனலாக வந்து மைனஸ் உள்ளே வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போது இது அப்படியே வச்சு நம்ம போட போகிறோம். இப்போது இங்கே பி வெக்டர் இருக்குது, இங்கே சி வெக்டர் இருக்குது. இப்போ காமன் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது 2 பக்கமும் ஏ வெக்டர் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 2 வெக்டர் ஏ வெக்டர் போடும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு ஏ வெக்டர் இருக்குது, கூட இன்னொரு ஏ வெக்டரால் பெருக்கிறோம். அதே போல் இங்கேயும் சேம் பாருங்கள், ஆல்ரெடி இங்கே பி வெக்டர் இருக்கா, கூட ஏ வெக்டர். அப்போது ஆர்டர் தான் ஏ வெக்டர் பெருக்கல் பி வெக்டர். இங்கே மைனஸ் அப்படி இருக்கட்டும். இங்கேயும் சேம் ஏ வெக்டர் பெருக்கல் சி வெக்டர். இப்போது காமனாக பெருக்கிட்டுமா 2 பக்கமும் ஏ வெக்டரை. அப்போது ஏ வெக்டர் 2 ஏ வெக்டர் இருக்கும்போது பெருக்குனா ஏ வெக்டர் ஸ்கொயர்னு வருமா. இங்கே பாருங்கள் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு இருக்கா. இதுக்கான ஃபார்மை நமக்கு தெரியுமா, ஏ வெக்டர் டாட் பெருக்கல் பி வெக்டர்னும் போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் டீட்டாவா. பட் இங்கே ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு டீட்டாவை பதிலாக என்ன, இங்கே ஃபஸ்ட் டேர்முக்கு வந்து சி, செகண்ட் டேர்முக்கு வந்து பி. இப்போ ஃபஸ்ட் டேர்முக்கு சியா. அப்போது டீட்டாவுக்கு பதில் நம்ம பை மைனஸ் சின்னு அப்ளை பண்ணலாமா. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் பை மைனஸ் சி. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிற மைனஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் பெருக்கல் இருக்கும்போது சேம் இதே போய் எடுத்து எழுதிக்கலாமா. ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு காஸ். இப்போது அடுத்துட்டேன். இப்போ காஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பியா. அப்போ பி என்ன கோணருக்கு பை மைனஸ் பி. அப்போது கோணம் இங்கே பை மைனஸ் பி. சரிங்களா? இப்போ நமக்கு காஸ் பை மைனஸ் டீட்டான்னு நமக்கு மைனஸ் காஸ் டீட்டான்னு எழுதுவோமா. உங்கள் டீட்டாவுக்கு போய் எனக்கு இங்கே சி இருக்குது, இங்கே பி இருக்குது, அதை அப்ளை பண்ணலாமா.
அப்போ ஏ வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் இங்கே மற்ற போது மைனஸ் காஸ் சின்ன வருமா கிடக்கு சி இருக்கு மைனஸ் காஸ் சி மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் மைனஸ் பி பதிலாக மைனஸ் காஸ் பின்னு வருமா மைனஸ் காஸ் பியா அப்போது ஏ வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா இப்போ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் சியா இங்கேயும் மைனஸா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா அப்போது ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் காஸ் பியா இப்போது ரெண்டு பக்கமும் சமப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா வெக்டர் இல்லாத வெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும் போது நமக்கு என்ன வரும் இங்கே ஏ வெக்டர் வரும் மைனஸ் இது ஃபார்முலா படி நம்ம மாற்றி எழுதும் போது இங்கே பார்த்திங்கன்னா மாடுலஸ் இல்லாமல் ஏ இன்ட்டு பி இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி இன்ட்டு காஸ் பி அப்படின்னு வருமா இப்போது இப்போ ரெண்டு பக்கமும் இங்கே வந்து ஏ ஸ்கொயர்னால் இங்கே வந்து ஏ இன்ட்டு ஏக்கிறது அர்த்தம் இங்கேயும் பாருங்க ஏ இருக்குது இங்கேயும் பாருங்க ஏ இருக்குது மூணு இடத்துலையும் ஏக்கிறதுனால ஏ வந்து வகுத்துடலாமா வகுக்கும் போது பாருங்கள் இப்போ ஏவால் வகுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் ஏவால் எடுத்து வச்சுட்டுமா வகுக்கிறதுக்கு வகுத்துங்கன்னா இங்கே ஏவுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ கேன்சல் ஆயிருமா இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் இங்கே ரெண்டு ஏல ஒரே போச்சுன்னா ஒரே மட்டும் தான் இருக்கும் இப்போ ஏ ஈக்குவல் இங்கே பி காஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் பின்னு வருமா கொஷினை கொடுத்துருது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் இது பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏபிசி போது இது ஏ எடுப்போம் இது பி இது சியா அங்கே கோணம் இப்படி இருக்கும் இது வந்து சி வெக்டர் இது ஏ வெக்டர் இது பி வெக்டரா எடுக்கும்போது காஸ் ஏ காஸ் சின்னா கோணம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவில் வருமா ஏன்னும் போதுங்க பை மைனஸ் ஏ சரிங்களா அடுத்து பாருங்க காஸ் சின்னும் போது நமக்கு இந்த இடத்துல வருமா அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 150 டிகிரிலேருந்து சியை லெஸ் பண்ணாங்கன்னா நமக்கு நம்மளுடைய கோணம் கிடச்சிருமா 150 டிகிரி பைன்னு மென்ஷன் பண்ணலாம் பை மைனஸ் சி சரிங்களா அப்போது இதுக்கான பொதுவான ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டரா ஈக்குவல் 0 சரிங்களா அப்போது தட் இஸ் இது வந்து ஆர்டர் எழுதலாம் இப்போது ஏபிக்கு சி வெக்டர் பிசிக்கு பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் சிஏக்கு பார்த்திங்கன்னா பி வெக்டரா இது ஆர்டர் எழுதும் போது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் 0வா இப்போ நமக்கு இங்கே பி தான் கொடுத்துருக்காங்க அப்போ பி வெக்டர் மட்டும் இங்கே வச்சுக்கலாம் சி வெக்டரும் ஏ வெக்டரும் இந்த பக்கம் அனுப்பும்போது ப்ளஸ் ஆக்கிறது மைனஸாக மாறுமா அப்போது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு வருமா அப்போது பி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கம் வந்து பி வெக்டரால் பெருக்கலாமா பெருக்கும்போது பார்த்திங்கன்னா பி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் ரெண்டு பக்கம் பி வெக்டரில் பெருக்கியாச்சா இப்போது பெருக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இது பாருங்க ஃபார்முலா மெத்தட் இருக்கா இப்போ பி வெக்டர் பெருக்கும்போது பார்த்திங்கன்னா பி வெக்டர் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் இப்போது ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர்னால் ஃபார்முலா பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு
காஸ் டீட்டாவா? அப்போது இந்த ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்ம் மாற்றி எழுதலாமா? இது ரெண்டுத்தையுமே மைனஸ் அப்படியே வரும். இதுக்கு பதில் பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு காஸ் டீட்டாவுக்கு பதிலாக இங்கே பிசின்னும் போது ஃபஸ்ட்டு கோணம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, பை மைனஸ் ஏவா? இப்போ டீட்டாவுக்கு பதிலுங்க பை மைனஸ் ஏன்னு அப்ளை பண்ணிக்கலாமா? அடுத்து பாருங்கள் இருக்கிற மைனஸ் இந்த டேர்முக்கு பதிலாக ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணால் மைனஸ் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் டீட்டாவுக்கு பதிலாக செகண்ட் ஃபார்முக்கு பாருங்கள் சியா. இப்போ சி என்ன பை மைனஸ் சியா? அப்ளை பண்ணிக்கலாமா? பை மைனஸ் சி சரிங்களா? பி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர். இப்போ காஸ் பை மைனஸ் ஏன்னும் போது ஃபார்ம் நமக்கு தெரியும். இப்போ காஸ் பை மைனஸ் டீட்டான்னும் போது மைனஸ் காஸ் டீட்டாவா? இப்போது அதுபடி இங்கே டீட்டாவுக்கு போய் என்ன இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே சி இருக்குது, ரெண்டுக்கு தவிர மாற்றி எழுதிக்கலாமா? மாற்றி எழுதும் போது இங்கே மைனஸ் காஸ் ஏ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் மைனஸ் சரிங்களா? மைனஸ் காஸ் டீட்டாவுக்கு போய் என்னது சி இருக்கா? இப்போ காஸ் சி பி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிருமா? இப்போ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் காஸ் ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் சியா. இப்போது ரெண்டு வெக்டர் ரிமூவ் பண்ணி இப்போ ஆர்டராக எடுத்து எழுதும் போது என்ன வரும், பி ஸ்கொயர்னு வருமா? ஈக்குவல் பி இங்கே வெக்டர் எடுக்கும் போது மாடுலஸ் ரிமூவ் ஆகிடும். பி இன்ட்டு சி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ காஸ் சின்னு வருமா? இப்போது இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து பியால் வகுக்கலாமா? வகுக்கும் போது இங்கே பி ஸ்கொயர் டிவைட் பை பி ஈக்குவல் பி இன்ட்டு சி இன்ட்டு காஸ் ஏ டிவைட் பை பி ப்ளஸ் பி ஏ காஸ் சின்னு வருமா? டிவைட் பை பி. இப்போ பி ஸ்கொயர் ரெண்டு பிக்கும் இருக்கும். இப்போ ஒரு பிக்கு கேன்சல் ஆயிருமா? இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி கேன்சல் ஆயிருமா? இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்கே என்ன வரும், பி ஈக்குவல் சி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு காஸ் சின்னு வருமா? இப்போ நம்மளை கொஷினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம், ப்ரூவ் பண்ணியாச்சா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ முக்கோணம் ஏபிசின்னும் போது இது ஏன்னு எடுப்போம், இது பி, இது சியா. அப்போது பாருங்கள் வெக்டர், இது சி வெக்டர், இது ஏ வெக்டர், இது பி வெக்டரா? இங்கே காஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, காஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏல ஒரு கோணம், பியில் ஒரு கோணமா? அப்போ ஏன்னும் போது இங்கே போடுவோமா? அப்போ இங்கே பை மைனஸ் ஏன்னு வருமா? 150 டிகிரிலேருந்து ஏ லெஸ் பண்ணாங்கன்னா இதுக்கான கோணம் நமக்கு கிடச்சிருமா? அதே போல் பி நம்ம ஸ்கேல் வச்சு நேராக போட்டுக்கோங்க, இங்கே ஒரு கோணம் வருமா? அதே போல் பை மைனஸ் பி 150 டிகிரிலேருந்து பி லெஸ் பண்ணால் அதுக்கான கோணம் நமக்கு கிடைக்கும். இப்போ எடுத்து எழுதியாச்சா? இப்போ அதை பற்றி பாருங்கள், இதுக்கான பொதுவான ஃபார்முலா நமக்கு தெரியும். பொதுவான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டரா ஈக்குவல் 0 அப்படின்னும் போது நாங்கள் அட்லீஸ் இப்போ ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வெக்டர்னும் போது நமக்கு இங்கே வந்து சி வெக்டர்னு வரும், பிசி வெக்டர்னும் போது ஏ வெக்டர்னு வரும், சிஏ வெக்டர்னும் போது பி வெக்டர்னு வருமா? இது ஆர்டராக எழுதும் போது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் 0ன்னு வருமா? இப்போ நம்ம சி இருக்குது, ஸோ சி வெக்டர் மட்டும் வச்சுட்டு ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஈக்குவல் இந்த மாதிரி அனுப்பலாமா? அனுப்பும் போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகுமா? அப்போது ப்ளஸ் ஏ வெக்டர் இப்போ வச்சு மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மைனஸ் பி வெக்டராக மாறுமா? அப்போது ரெண்டு பக்கமும் பாருங்கள் காமனாக இருக்குது. ஸோ சி வெக்டரால் ரெண்டு பக்கமும் பிரிக்கலாமா? அங்கே சி வெக்டர் இருக்கிறதுனால சி வெக்டரால் பெருக்கிறோம். அப்போது சி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர்
இன்ட்டு பி வெக்டர். இப்போ ரெண்டு பக்கமும் சிஆல் பெருக்கியாச்சா, சிஆல் பெருக்கும் போது இந்த ரெண்டு டைம் கூடவே சி பெருக்கணும் சரிங்களா. இப்போ சி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் மைனஸ் இந்த ஃபார்ம் பாருங்கள், நமக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் பெருக்கல் இருக்கும்போது மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் டீட்டான்னு வருமா. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டான்றதால வந்து என்ன இருக்குது, நமக்கு பை மைனஸ் ஏன்னு வரும், பை மைனஸ் பின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு வந்து காசு ஏன்னு இருக்கிறதுனால பை மைனஸ் ஏன்னு வருமா. அப்போது கோணம் இது இப்படி மாற்றும் போது இப்போ இங்கே எந்த இது இப்போ சி இருக்குது ஏ இருக்குது பி இல்லை, அப்போ பி எடுத்து கோணமாக எழுதணும். சி இருக்குது பி இருக்குது, அப்போ கோணம் வந்து ஏ எடுத்து எழுதணும் சரிங்களா. இது ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு போய் இங்கே அப்ளை பண்ணும்போது மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் என்ன வரும் பை மைனஸ் பின்னு வருமா மைனஸ் மாடலஸ் ஆஃப் அடுத்து இங்கே மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் இந்த ஃபார்ம் மாற்றி எழுதும் போது மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சி இருக்குது பி இருக்குது, இப்போ ஏ வருமா பை மைனஸ் ஏ சரிங்களா. இப்போ இதுக்கு பாருங்கள், இப்போ காஸ் பை மைனஸ் டீட்டான்னா இதை மைனஸ் காஸ் டீட்டான்னு எழுதுவோமா. டீட்டாவுக்கு பதிலாக பி இருக்குது ஏ இருக்குது, மாற்றி அப்படி பண்ணி எழுதிக்கலாமா. அப்போது சி வெக்டர் ஸ்கொயர் அப்படியே வரும் மைனஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர். இந்த டேர்முக்கு பதிலாக நமக்கு மைனஸ் காஸ் டீட்டாவுக்கு பதிலாக பி இருக்குது, மைனஸ் காஸ் பி மைனஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் மைனஸ் காஸ் டீட்டாவுக்கு பதிலாக ஏ இருக்குது, அப்போ மைனஸ் காஸ் ஏன்னு வருமா. இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ சி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர். இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா காஸ் பி மட்டும் வருமா, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் ஏவா. இப்போது காமனாக ஃபார்முலா வந்து எடுத்து வெக்டர் ரிமூவ் பண்ணி எடுத்து எழுதும் போது இங்கே சி வெக்டர்ஸ்க்கு பதிலாக இங்கே சி ஸ்கொயர்னு வருமா. இங்கே சி இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் பின்னு வருமா ப்ளஸ் இங்கே சி இன்ட்டு பி இன்ட்டு காஸ் ஏன்னு வருமா. இப்போ இங்கேயும் சி இருக்குது இங்கேயும் சி இருக்குது, இங்கே சி ஸ்கொயரில் ரெண்டு சி இருக்கிறது அர்த்தம். அப்போ காமன் என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் சியை வகுத்துக்கலாமா. வகுக்கும் போது பாருங்கள் இப்போது சியால் வகுத்துக்கலாமா. இப்போது சிக்கும் சி ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா, இங்கே ஒரு சி கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு சி கேன்சல் ஆயிருமா. இப்போ ரெண்டு சியில் ஒரு சி போயிடுச்சுன்னா ஒரு சி மட்டும் இருக்கும் ஈக்குவல் ஏ காஸ் பி மட்டும் வருமா ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மட்டும் வருமா. கொஷினை கொடுத்ததை ப்ரூவ் பண்ணியாச்சா, பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.